துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். அவ கிடக்குறாமா, நீங்க கோவப்படாதீங்கம்மா. டைம் ஆச்சுமா, நீங்க கிளம்பி வாங்க. எங்க? பேங்க்குக்குமா. எதுக்கு பேங்க்குக்கு? ஏய் நில்லு. என்ன கேட்ட? எதுக்கு பேங்குக்கா? இருங்கப்பா பேசலாம். எதுக்கு பேங்குன்னு கேக்குற? இவள என்ன பண்றது? ஐயோ அப்பா, நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்கப்பா. அம்மா, எதுக்காக அக்கா உன்னை பேங்க் கூப்பிடுன்னு தெரியாதா? ஜெகன், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா ப்ளீஸ்? என்னமா நீ விடிய விடிய கதை கேட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதே போல ஒன்னும் தெரியாதவளாட்டம் கேள்வி மேல கேள்வி போட்டு கோவப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கிற. என்ன நீங்க நம்புறீங்களப்பா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அம்மா கிட்ட பேசி புரிய வச்சு அவங்கள பேங்க்குக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புப்பா. அம்மா, நாம இடத்தோட பத்திரத்தை பேங்க்ல வச்சு பணம் வாங்கணுமா? நம்ம இடமா? எது நம்ம இடம்? அம்மா, நம்ம கிராமத்து நிலத்தை உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணோமே, அந்த இடம் தாமா. அது ஏன் இடம், ஏன் பேர்ல இருக்கிற இடம். அம்மா, அதான் தெரியுமேமா. அதுதானே பேங்க்ல வச்சு லோன் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். மறந்து போச்சா உனக்கு? ஒன்னும் மறக்கல, நல்லா ஞாபகம் இருக்கு. என் பேர்ல இருக்கிற லேண்ட அடமானம் வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், நான் ஏண்டி உன்கிட்ட விளையாட போறேன்? நான் நிஜமாதான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பேங்க்ல அடமானம் வைக்க என் இடத்தோட பத்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன். அம்மா, நீங்களே இப்படி சொல்லலாமா? கடைசி நேரத்துல நீங்க இப்படி சொன்னா நாங்க என்னமா பண்ணுவோம்? என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்தது? மடி கைய விடுமா. எனக்கு தெரியும் மனோரே, எனக்கு நல்லா தெரியும். உன் பேர்ல இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ இப்படிதான் ஈர துணியை போட்டு கழுத்தை இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாவப்பட்ட பொண்ணுதான் உன்னை பத்தி எதுவும் தெரியல. அம்மா நல்லவங்க, ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, உன்னை நம்பிக்கிட்டு இருந்துச்சு. இவ மனசுல தெய்வம் இல்ல பூதம் தான் இருக்குன்னு நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேனே, நீ கேட்டியா? இவ மனுஷியே இல்லம்மா, விஷ பாம்பு. அதனாலதான் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம வார்த்தையால விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்கா. இவளை போய் நம்புறியம்மா நீ? பா, நான் இப்பவும் அம்மாவை நம்புறேன்பா. மா, 11 மணிக்கெல்லாம் பேங்க்ல இருக்கணுமா? இந்நேரத்துக்கு என் ஃப்ரெண்டு பிரியா வந்திருப்பாமா. இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். லேட் பண்ணா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு உதவி பண்ண மாட்டாங்கம்மா. நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல ஆதிர, அப்புறம் எதுக்காக தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? மனோரே, இப்ப நீ பேங்க் வர போறியா இல்லையானே? என் உயிரே போனாலும் நான் வரமாட்டேன். இப்ப நீ வரலன்னா நான் அடக்கறதே வேற. உன்னை கொலை பண்ண கூட தாங்க இந்த குடும்பத்தை ஒண்ணுலாம ஆக்கி உருப்படாம போறதுக்கு முடிவு பண்ணிட்டாமா. இவளை விடக்கூடாதுமா. சொன்னா கேளுங்கப்பா ப்ளீஸ். அதுர நீ ஏமா அழுவுற? நீங்க இப்படி கோவப்படலாமாப்பா? ஆம்பளை கோவப்படணும், கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படணும். அப்படி கோவப்படாம விட்டுட்டா அந்த குடும்பம் உருப்படாமலே போயிடும். அதுக்கு நானும் நம்ம குடும்பம் தான் உதாரணம். நான் இவள்கிட்ட கோவப்பட்டா அவ ஒண்ணுகிட்ட கோவப்படுவான்னு நினைச்சு பயந்து விட்டு கொடுத்து போனதுனால வந்த பலன் தான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். உன் கல்யாணத்துக்காக வச்சிருந்த நிலத்தை ரொம்ப தந்திரமா புத்திசாலித்தனமா இவ பேருக்கு மாத்தி எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப என்ன பேச்சு பேசுறா பத்தியாமா? இவளை இதுக்கு மேல விட்டு வைக்கணுமாமா?
இருக்கிற இந்த ஒரு இடத்தையும் பேங்க்ல கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு என்ன அப்படியே அம்மோன்னு நிக்க வைக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் தான் ரொம்ப தந்திரமா நல்ல டிராமா போட்டு நின்னுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஏமாற ஆளு நான் இல்ல. மா இல்லம்மா, உங்களை நாங்க ஏமாத்தணும்னு சத்தியமா நினைக்கலம்மா. நாம இப்ப இந்த இடத்த விற்க போறதில்ல, அடமானம் தான் வைக்க போறோம். சூப்பர் மார்க்கெட் வச்சு நல்லபடியா உழைச்சா கடவுள் ஆசீர்வாதத்தோட நம்ம இடத்த ஒரே வருஷத்துல மீட்டுடலாமா? அதுக்கப்புறம் அந்த இடத்த பத்தி நானும் அப்பாவும் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். அது உங்க சொத்து, அது உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கம்மா. நீ இப்படி தேவையில்லாம கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது வழி இருந்தா யோசி. அம்மா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஏய், இவ சூப்பர் மார்க்கெட் வச்சு அது நல்லபடியா போகும்னு என்னடி நிச்சயம்? மா நல்லபடியா போகும்மா. அது உன்னோட நம்பிக்கை, வெறும் நம்பிக்கை. நாளை பின்ன சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு அது நல்லா போகலனா யாரால என்ன பண்ண முடியும்? பேங்க்ல அடமானம் வச்சோம் அப்படியே பேங்கோட போயிடும். அம்மா, எடுத்த அடுப்புல ஏமா இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்க? நான் நெகட்டிவா பேசலடா, நாலா விதமா எல்லா பக்கமும் யோசிச்சுதான் பேசுறேன். கையில இருக்கிற புழுவ தூண்டில மாட்டி மீனை பிடிக்கலான்னு இவ சொல்றா. மீன் வந்து அந்த புழுவை தின்னுட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வெறுங்கைதான் மிச்சமாகும். அதனாலதான் நான் முடியாதுன்னு சொல்றேன். ஏய், இப்ப முடியாதுன்னு இவ்வளவு வியாக்கியானம் பேசுறீல்ல, இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சு நம்மளால முன்னேற முடியாது, அதனால பத்திரத்தை அடமானம் வைக்க நான் தரமாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நான் அப்பவே அதை சொல்லியிருந்தேனா நீங்க என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருப்பீங்களா அந்த இடத்த? அப்படின்னா திட்டம் போட்டுதான் நீ எங்களை ஏமாத்திருக்கன்னு ஒத்துக்கிறியா? நீங்க இத்தனை வருஷமா இந்த நிலத்தை பத்தின உண்மைய என்கிட்ட சொல்லாம மறைச்சத நீங்க ஒத்துக்கோங்க முதல்ல. பதிலுக்கு இத நான் ஒத்துக்கிறேன். அம்மா பழசெல்லாம் பேசி இப்ப பிரச்சனை பண்ண வேண்டாமா, எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க வார்த்தையை நம்பி இவ்ளோ தூரம் வந்தாச்சு. பேங்க்ல லோனுக்கு ஏற்பாடு பண்ணி மூர்த்தி மாமாவை வேற யாருக்கும் கடையை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சாச்சு. இப்படி இத சுத்தி நிறைய விஷயம் நடந்துருச்சுமா. நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாம மத்தவங்க வாழ்க்கையும் இதுல சம்மந்தப்பட்டிருக்குமா. அதனால முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. முடியாதுங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே என்னால சொல்ல முடியாதுடி. அம்மா இந்த லேண்ட நீ எதுக்காக இவ்ளோ சேனாலமா இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க 2 பேருக்காக தானம்மா நீ இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. எங்களுக்கு இந்த லேண்ட் வேண்டாம். ஆமாமா, அக்காவையும் அப்பாவையும் கஷ்டப்படுத்துற எந்த சந்தோஷமும் எங்களுக்கு தேவையே இல்ல. ஏய், இது உங்க 2 பேருக்காக இல்ல, இது எனக்காக. நீங்க பேசாம வாய் மூடிட்டு போங்க. அம்மாமா பிரியாதாமா கூப்பிடுறா. லேட்டாச்சு, நம்ம கிளம்பலாமா? இல்லன்னா பிரியா தப்பா நினைச்சுப்பாமா. நான் அவகிட்ட வரேன்னு சொல்லிடுறேன்.